கும்பகோணம் மாவட்டம் திருவிடைமருதூர் திருச்சேரை சாரநாயகி தாயார் சமேத சாரநாத பெருமாள் கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மாலை வேளைகளில் சூரிய பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் விழாவில் பஞ்சலட்சுமிகளுடன் திருத்தேரில் பெருமாள் எழுந்தருளினார். சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சாரநாதா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்லக்கு சேவை, மயில் வாகன காட்சி, வெள்ளி மயில் வாகன காட்சி, காமதேனு வாகன காட்சி உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் பக்தர்களுக்கு முருகன் காட்சியளித்தார். 12ஆம் நாள் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. தேரில் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புற்றடி மாரியம்மன் கோயிலில் தை மாத தேரோட்டம் விழா தை முதல் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. 2வது வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் அலகு குத்தி பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மாரியம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வழிபட்டனர். மன்னார்குடி வடுவூர் கோதண்டராமர் கோயிலில் தை உற்சவத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீதாதேவி, லக்ஷ்மணன், அனுமன் சமேதராக வில்லேந்திய திருக்கோலத்தில் புறப்பட்ட கோதண்ட ராமசாமி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். கோயிலின் பின்புறமுள்ள சரையு புஷ்கரணி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா நடந்தது. தெப்பக்குளத்தில் எழுந்தருளிய சுவாமிகள் 3 முறை வலம் வந்தனர். தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.